அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரமிக்க வைக்கக்கூடிய அதிசயத்துடன் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தாங்க திருப்பதி. திருப்பதி சென்று வந்தாலே வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திருப்பதி ஏழுமலையனுடைய பெருமைகள் என்ன, எப்படி வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலான்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க, ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி சென்று வந்தாலே திருப்பம் நிச்சயம்னு பெரியவங்க சொல்லுவாங்கள்ல. தினமும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தரிசனம் செய்து வரக்கூடிய திருப்பதி தேவஸ்தானம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுங்க. எம்பெருமானுடைய அருள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலனே சொல்லலாம். திருப்பதி சென்று வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கோங்க. திருப்பதிக்கு சென்று வந்தால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தீராத துயர் நீங்கிடுன்னு சொல்லுவாங்க. பழிப்பதன் காரணமாக மக்கள் நாடி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலம் தாங்க இது. 3000 அடி உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருமலை திருப்பதி கோயில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உயரத்தில் வெப்பநிலை குறைவாக இருப்பது நமக்கு தெரிந்தது. ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய சிலை எவ்வளவு வெப்பநிலையுடன் இருப்பது அதிசயமாக நம்ம பார்க்கலாம். பெருமாளுக்கு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தினமுமே காலை 4:30 மணிக்கு குளிர்ந்த நீரும் பாலும் திரவியங்களால் அபிஷேகம் செய்கிறாங்க. இருந்தாலுமே அபிஷேகம் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வேர்க்குதாங்க. அதனால் பெருமாளுக்கு பீதாம்பரத்தால் வேர்வையை ஊற்றி எடுக்கிறாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் வியாழக்கிழமை ஒரு முறை பெருமாள் பார்த்தீங்கன்னா தங்க நகைகளை கலைத்து துளசி மாலையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். அப்படி பெருமாளின் உடலிருந்து ஆபரணங்கள் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் ரொம்ப சூடாக கொதிக்குதாங்க. மேலும் திருப்பதி திருமலை ஆலயத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சீலதோரணம் பாறை இருக்குது. இது சுமார் பார்த்தீங்கன்னா 250 கோடி வருடங்கள் பழமையானதுன்னு சொல்லப்படுது. இரு பெரிய பாறைகளும் முத்தமிட்டு கொள்வது போல தோற்றம் கொண்டதாக இங்கு அமைஞ்சிருக்கு. யாராலும் பார்த்தீங்கன்னா எளிதாக திருப்பதி சென்றுவிட முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஏழுமலையான் அழைத்தால்தான் மட்டும் ஏழையாக இருந்தாலும் சரிங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலுமே தரிசனம் கிடைக்குமா. சீனிவாச பெருமாள் அருள்பாலிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் பார்த்தீங்கன்னா அவர் அணியக்கூடிய பட்டு பீதாம்பர வரை பல சிறப்புகளை கொண்டதாக இருக்குதுங்க. இந்த திருமலை சென்று வந்தாலே திருப்பவர்னு பக்தருடைய நம்பிக்கையாக இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் ஏன் சில நாட்கள் சில வாரங்கள் கூட காத்திருந்து ஏழுமலையானை தரிசித்து செல்றாங்க. திருமலையினுடைய அடிவாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் அருள்பாலிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் வரை ஏழுமலையுடைய அருள் நிறைந்திருக்குன்னே சொல்லலாம். ஆந்திர மாநிலத்தில் தாங்க சித்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளினுடைய அடிவாரத்தில் இந்த ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த நகரத்தை ஒட்டியுள்ள திருவேங்கட மலை மீது இருக்கக்கூடிய ஏழுமலையான் கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷங்க. சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, வருஷபத்ரி, நாராயணத்ரி, வெங்கடத்ரின்னு 7 மலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஏழுமலையான பக்தர்கள் அழைக்கிறாங்க. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பணக்கார கோவிலில் உலகிலேயே அதிகமான பக்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் திருப்பதி ஏழுமலையான் தாங்க. இங்கு ஒரு நாளைக்கு மட்டும் சராசரியாக பார்த்தீங்கன்னா 50 முதல் 70,000 பக்தர்கள் சுவாமியை தரிசித்து செல்வாங்க. விசேஷ நாட்களாக இருந்தீங்கன்னா 5 லட்சம் வரை பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வருகை தருவதாக சொல்லப்படுது. ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய அபிஷேகத்திற்காக ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூவும், நேபாளத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரியும், சைனாவிலிருந்து புனுகவும், பாரிஸ் நகரத்திலிருந்து வாசனை திரவியங்களும் விலை உயர்ந்த பொருட்களும் வரவழைக்கப்படுதான். தங்க தாம்பாளத்தில் தாங்க சந்தனத்தோடு கரைக்கக்கூடிய 51 வட்டு பால் அபிஷேகம் செய்யப்படுது. பிறகு கஸ்தூரி சாத்தியும் புனுகு தடவப்படுதுங்க. காலை 4:30 முதல் 5:30 மணி வரை அபிஷேகம் நடத்துகிறாங்க. அபிஷேகத்திற்கு மட்டும் சுமார் 1 லட்சம் ரூபாய் செலவு ஆகுதான். மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சீனாவிலிருந்து சீன சுட மகிழ்னு சந்தனம், அம்பர், தலக்கோணம், லவங்கம், குங்குமம், தாம்பலன்னு பல பொருட்கள் ஏழுமலையான் திருக்கோவிலுக்கு அனுப்பப்படுதான். அபிஷேகத்தின் போது பார்த்தீங்கன்னா ஏழுமலையானுடைய தனது 3வது கண்ணை திறப்பதாகவும் சொல்லப்படுது. ஏழுமலையானுடைய சாலகிராம தங்க மாலை மட்டும் பார்த்தீங்கன்னா 12 கிலோ எடை கொண்டதாக இருக்குதுங்க. இதை சாத்துவதற்கு மட்டும் 3 அச்சகங்கள் தேவையா. சூரிய கடாரி 5 கிலோ எடை கொண்டதாக இருக்குதுங்க. பாத கவசம் 375 கிலோன்னு கோவிலில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் நீளம் மட்டும் உலகில் யாரிடமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதன் மதிப்பு மட்டும் 100 கோடியாக இருக்குதுங்க.
ஏழுமலையானுடைய ஆவணங்களை குறிப்பிடத்தக்க ஆபரணமாக சொல்லக்கூடிய 500 கிராம் பச்சை மரகத கல்லுங்க. இதனை மதிப்பீடு செய்ய இளவிலைன்னு கூட சொல்கிறாங்க. இந்த பச்சைக்கல் மரகதத்தை விசேஷ நாட்களில் மட்டும் அலங்காரத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்களா. கோயிலில் மூலவருக்கு தினந்தோறும் பார்த்தீங்கன்னா 120 வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அலங்காரங்கள் செய்யப்படுதுங்க. உற்சவர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பனுக்கு பார்த்தீங்கன்னா 383 வகையான ஆபரணங்கள் அணிவிக்கிறாங்க. ஏழுமலையுடைய தங்க பீதாம்பரம் மட்டுமே 40 கிலோ எடை கொண்டதாக இருக்குதுங்க. ஏழுமலையனுடைய உடை மட்டும் 21 முழ நீளமும் 6 கிலோ எடையும் கொண்ட புடவை பட்டு பீதாம்பரம் சாதப்படுது. இந்த ஆடையை கடையில் வாங்க முடியாதுங்க. திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் 12,500 ரூபாய் செலுத்த வேண்டும். வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வஸ்திரம் சாத்துவாங்களாம். இதுமேல் சாத்தக்கூடிய வஸ்திரம் பணம் செலுத்துவ பிறகு நீங்கள் வஸ்திரம் சாத்துவதற்கு 3 வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த திருமலை ஏழுமலையான் கோவிலில் ஆனந்த நிலையன்னு சொல்லுவாங்க. கருவறையில் விமானம் பார்த்தீங்கன்னா தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலுமே தங்க விமானத்தை நீங்கள் தரிசனத்தை செய்தாலே எளிமையான தரிசனம் செய்த போல மகிழ்ச்சி அடைவீங்க. முன்பொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் இடையே ஒரு போட்டி வந்திருக்கு. தமிழில் யார் பெரியவன் என்ற போட்டி ஆதிசேஷன் வாயுதேவனிடம் சொன்னாரா. வாயுதேவனோ நான் கைலாய மலையை என்னுடைய உடம்பால் சுற்றிக்கொள்வேன், இறுக்கி மூட்டிக்கொள்வேன்னு சொல்லியிருக்காரு. நீ உன்னுடைய பலத்தால் மலையும் சிகரங்களை பேத்தெறிந்தினா நீ பெரியவன் என்பதை ஒப்புக்கொள்வேன்னு போட்டி தொடங்கியிருக்குதுங்க. ஆதிசேஷனும் பார்த்தீங்கன்னா தன் 1000 தலைகளாலுமே உடம்பாலுமே வாளாலும் கையிலே மலையை இறுக்கி மூடிக்கொண்டு மலையை தெரியாதபடி மறைத்திட்டாரு. வாயுதேவன் பார்த்தீங்கன்னா பலம் கொண்ட காற்றை வீசி பார்த்து கூட அசைக்க முடியல. பல 100 ஆண்டுகளாக ஆதிசேஷன் லேசாக அசையதே அந்த நேரத்தில் தான் பார்த்துதாங்க வாயுதேவன் தன்னுடைய பலத்தை காட்ட கையில இருந்து 3 சிகரங்கள் பேர்ந்து கொண்டு விழுந்ததாக சொல்லப்படுது. அதில் ஒன்று திருமலையில் விழுந்து சேஷசலன்னு ஏழுமலையானின் ஒன்றாக உருவாயிருக்கு. சேஷலம் மீது ஆனந்தம் இருப்பதால் தாங்க இந்த பிரதேசத்திற்கே ஆனந்த நிலையம் என்ற பெயர் வந்ததுன்னு கூட சொல்லப்படுது. ஏழுமலையானை தரிசிக்க பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்தர்கள் அதிவாராக சுவாமியை தரிசிக்கணுமா. அவருக்கே முதல் நைவேத்தியம் படைக்க வேண்டும்னு விதி. வராகமூர்த்தியை வழிபட்ட பின்னர் தாங்க மூலவராக இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளை நீங்கள் தரிசனம் செய்யணும். பார்த்தீங்கன்னா பெருமாள் சீனிவாசனாக பூமிக்கு வந்தபோது தாங்க ஆதிவராக சுவாமியிடம் அனுமதி பெற்று திருமலையில் தங்கியதாகவும் சொல்லப்படுது. அனுமனை தரிசனம் செய்துவிட்டு நீங்கள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து பல வாயங்கள் கடந்து பங்காரு வாகலின்னு சொல்லக்கூடிய தங்க நுழைவு வாயில் வழியாக நீங்கள் ஆனந்த நிலையத்துக்கு அருள் புரியக்கூடிய ஏழுமலையானை தரிசனம் செய்யலாம். அந்த ஒரு இடத்தை அடைந்தவுடன் இழக்கூடிய உணர்வுகளை வார்த்தைகளால் நம்மளால சொல்ல முடியாதுங்க. பெருமாளுக்கு நீங்கள் நேர் எதிரே கருடனை தரிசனம் செய்துவிட்டு தான் பெருமாளை நீங்கள் பார்க்கணும். பெருமாளுடைய பாதத்தை முதல்ல தரிசித்துட்டு அவரது மார்பில் உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய மகாலட்சுமி தரிசனம் செய்துட்டு முக தரிசனம் செய்யணுங்க. ஆனால் எவ்வளவு பொறுமையாக நம்மளால் ஏழுமலையான தரிசிக்க முடியாது. நீங்கள் ஒரு முறை திருப்பதி செல்லும்போது மேல் சொன்ன முறையில் நீங்கள் ஏழுமலையானை தரிசித்து வந்தீங்கன்னா திருப்பம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க. உங்களுக்கான மன நிம்மதியும் உண்டாகிடும். திருப்பதி ஏழுமலையானை தரிசித்தால் என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் தெரியுமாங்க. இந்த ஏழுமலையான் பார்த்தீங்கன்னா வாழ்வில் திருப்பம் ஏற்படும்னு சொல்லலாம். கலியுகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களை இருந்து காத்தருள் தான் இந்த பெருமாளுங்க. இந்த பெருமாளை பார்த்தீங்கன்னா சந்திர திசை நடப்பவங்க, சந்திர புத்தியால் பாதிக்கப்பட்டவங்கள்னே, தோல் நோயால் அவதிப்பட்ட வருவங்களும், மன அழுத்தம் கொண்டவங்க திருப்பதி சென்று வர ஒரு சிறந்த பரிகார தலமாக அமையும். மேலும் இந்த கோவிலில் அலமேலும் அங்கேயே முதல்ல நீங்கள் தரிசனம் செய்துட்டு தாயார் மூலமாக பெருமாளை அருளை பெறுவது உங்களுக்கான முழு பலனையும் தேடித்தருங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் வேண்டும்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான தரிசித்து வாங்க. கோவிலில் இருப்பது பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வர பெருமாள் தாங்க. விஷ்ணுனுடைய வடிவமாக நம்ம இந்த ஒரு தெய்வத்தை வணங்குறோம். ஏழுமலையான் பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் காட்சியளிப்பார். கருவறையுடைய மையப்பகுதியில் பெருமாளுடைய சிலை இருக்கும், அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் சில தகவல்கள் கருவறையினுடைய மைய பகுதிக்கு இல்லாமல் ஓராகமாக சிலை இருப்பதாகவும் சொல்லுவாங்க. வெங்கடேஸ்வர பெருமாளுடைய சிலைக்கு சில ரகசியங்களும் மறைந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. திருப்பதிக்கு சென்று வந்தால் வாழ்க்கையில் திருப்பன்னு சொல்லலாம். ஆனால் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு செல்வதை தவிர்த்திடுங்க. அடிக்கடி செல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை சென்றால் போதுங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் யாருன்னா சிம்மம், தனுசு, கும்ப ராசிக்காரர்கள் தான். இதில் திருப்பதி ஏழுமலையானுடைய சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்ட இது போன்ற சுவாரஸ்யமான ஒவ்வொரு கோவில்களினுடைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா
மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.